அழியா வாழ்வை பெற்றுக்கொள்வோம். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். அழியா வாழ்வை பெற்றுக்கொள்வோம். அழியாத வாழ்வு எங்கே இருக்குதுன்னா, அழியாத ஒழியாத ஒளிருகிற இறை வார்த்தையில் இருக்கிறது. மத்தேயு நற்செய்தி 24ஆம் அதிகாரத்தில் சொல்வார்கள் அல்லவா, விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகள் ஒழியவே ஒழியாது. அவர் வார்த்தைகள் ஒழியாது. அந்த அழியாத வாழ்வு நமக்குள் இருக்க வேண்டும் வச்சுன்னா, அந்த அழியாத ஒழியாத அந்த வார்த்தையை நாம் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். வாசிக்கிறோம் அல்லவா 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்தில், நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அந்த நற்செய்தி நமக்கு அழியா வாழ்வை கொடுக்கிறது. யோவான் 8:32 வாசிக்கிறோம், உண்மையை அறிவீர்கள், அந்த உண்மை உங்களை விடுதலையாக்கும். நற்செய்தி நமக்கு அழியா வாழ்வை விடுதலையை கொடுக்கிறது. யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 68 வாசிக்கிறோம், யாரிடத்தில் செல்வம் அறிவா, வாழ்வு தரும் அழிவில்லாத வாழ்வு தரும் வார்த்தைகள், முடிவில்லாத வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடத்தில் தானே உள்ளன. அழியா வாழ்வை கொடுப்பது ஆண்டுடைய வார்த்தை. யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 51 வாசிக்கிறோம், ஆண்டுடைய வார்த்தையை கடைபிடிப்பவர் ஒருபோதும் சாகார். அழியாத வாழ்வை கொடுப்பது கடவுளுடைய வார்த்தை. அந்த அழியாத வார்த்தையை நாம் சொந்தமாக்கிக் கொள்வோம். ஏனெனில் அந்த வார்த்தை தான் யோவான் 12:48 பிரகாரம் இறுதி நாட்களில் தீர்ப்பிடும். அந்த அழியா வாழ்வுக்குரியவர்களாக அழியாத வாழ்வை சொந்தமாக்கிக் கொள்வோம். அந்த வார்த்தையின்படி நடப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.